தொடர்ந்து காதுகளையும் கட்டிடங்களையும் உயிர்களையும் துளைத்தபடி சென்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் இடையே பறக்கும் போர் விமானங்கள். இதனால் உலகில் அணு ஆயுத போர் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கின்றனர் உலக தலைவர்கள். என்ன பிரச்சனை? விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் இடையே 3வது நாளாக தொடர்ந்து போர் நீடித்து வருகிறது. இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கியதற்கு முக்கிய காரணமே அணு ஆயுதம்தான். ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் அது இஸ்ரேலுக்கு பெரும் ஆபத்தாக இருக்கும் என்பதால் அந்த திட்டத்தை கைவிடுமாறு இஸ்ரேல் கேட்டுக்கொண்டது. ஆனால் ஈரான் தொடர்ந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டது. ஈரான் தொடர்ந்து இதை செய்தால் இஸ்ரேல் விரைவில் ஈரான் மீது போர் தொடுக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பேச்சை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து அணு ஆயுதங்களை தயாரித்து வந்த ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாட்டிற்கும் இடையே பயங்கர போர் தொடங்கியுள்ளது. இதில் இருபுறமும் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலர் உயிரிழந்து வருகின்றனர். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் பயங்கர ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலின் தலைநகரான ஜெருசலேம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களையும் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாண்டி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் பயங்கர தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் நாட்டின் அணுசக்திக்கு தொடர்புள்ளதாக கருதப்படும் இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. தொடர்ந்து கடந்த வாரத்திலிருந்தே தாக்குதல்கள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் மற்றும் அரபு நாடுகளும் செயல்பட்டு வருகின்றன. தற்போதைக்கு இதில் இந்தியா நடுநிலையில் இருந்தாலும் பற்றி எரியும் எண்ணெய் வயல்களால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.